முக்கியமாக அந்த தாய் வயிற்றிலிருந்து வந்த மாதிரி திரும்ப தாய் வயிற்றிலே போய் அடக்கமாகிறோம் என்ற அடிப்படையில் தான் பானையில் செய்தாங்க. சில பானைகளில் மார்பகம் போட்டிருக்கான் பெண்ணுன்னு காமிக்கிறதுக்கே பெரிய பெரிய பானைகள். அந்த அடிப்படையில் இந்த கருத்து தென்னின் தெற்கு பகுதியில் உருவாகியிருந்தது. இது மாதிரி வைக்கிறதுக்கு என்ன அடிப்படை, இந்த மாதிரி மனிதர்களுக்கு பெண்கள் சின்னம் அப்புறம் தாழி இதெல்லாம் வைக்கிறதுக்கு என்ன அடிப்படை? சமூகத்தில் செயற்கரிய செயல் செய்தால்தான் இந்த மாதிரி நினைவு சின்னத்தை வைப்பாங்க. டர்க்கைம் என்ற அறிஞர் இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். எல்லாருக்கும் பெண்கள் சின்னம், எல்லாருக்கும் நினைவு சின்னம் எல்லாம் கிடையாது. செயற்கரிய செயல் செய்தவர்களுக்கு மட்டுமே இது வைக்கப்படுகிறது. அது வந்து பாசிட்டிவ் கல்ட்டுன்றார், அதாவது வளம் தரும் வழிபாடு. இந்த கல்ட்டை பற்றி சொல்லும்போது ஆக பெருங்கல் சின்னம், நடுகற்கள், என்னென்ன உண்ட கோயில், பிரமிடு எல்லாமே அவங்களுடைய சமூகத்தில் அவர்கள் ஆற்றிய தொண்டு, பெருமையான செய்திகள் இதெல்லாம் வச்சு தான் பெருங்கல் சின்னம் அமைக்கப்படுகின்றது. ஆனால் எகிப்து போன்ற இடங்களில் பிரமிடுகள், பெரிய பெரிய பிரமிடுகள் 700 அடி 400 அடி இந்த மாதிரி பிரமிடுகள் இருப்பதை பார்க்கின்றோம். கிளியோபாட்ராவுடைய அந்த ஈம சின்னத்தை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மையாருடைய கல்லறை அலெக்சாண்ட்ரியாக்குள்ளவே அரண்மனைக்குள்ளவே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை தோண்டிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கிளியோபாட்ராக்கு வைக்கிறதுல 100க்கு 100 சரி. ஏனென்றால் அவள் வந்து அந்த பகுதியை தன்னுடைய ஆட்சியின் கீழ் பெரிய வளத்தை கொண்டு வந்து சேர்த்தவள். தொழில் முனைவு, வியாபாரம் எல்லாத்துலேயும் எப்படி பேசத்து. அவளுக்கு 7 மொழி தெரியும், 1 மொழி 2 மொழி. அவள் கிரேக்க இதுலேருந்து வந்தவள், 7-8 மொழி தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஆட்சி நடந்தது. அதனால் அவர் வைக்கிறது மிகவும் சரியானது. தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற இந்த பெருங்கல் சின்னங்கள் எங்கிருந்து வந்தது? பொதுவாக நம்ம வந்து காலத்தால் முற்பட்ட செய்தி எந்த பகுதியில் கிடைக்குதோ அங்கே தான் ஆரிஜின் எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு. எதிர்காலத்தில் வேறு இடமும் கிடைக்கலாம். அது வந்து ஆப்பிரிக்காவில் எகிப்துக்கு கீழே ஒரு நாடு இருக்கின்றது, சூடான். சூடான் நைல் நதி அந்த சூடானுக்குள்ளும் போகுது. அந்த சூடான் நைல் நதி கரையில் கொஞ்சம் தள்ளி பல இடங்களில் பெருங்கல் சின்னங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய காலம் கிமு 4000. இங்கே வந்து இதுவரையில் கிமு 1000 வந்துருக்கு பெருங்கல் சின்னம். இன்னும் எதிர்காலத்தில் நிறைய காலம் வரலாம். நம்ம உடனே இதுதான் சரி அப்படி முடிவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆர்கியாலஜியில் மாறிக்கிட்டே இருக்கும் கருத்துக்கள். அதுக்கு நம்ம வந்து அனுமதித்து தான் ஆகணும். மாற்று கருத்து சொன்னாலும் அனுமதிக்கணும். ஏனென்றால் நம்ம செய்கிற ஒரு கோணத்தில் நம்ம போயிட்டுருக்கோம், அவங்க வந்து ஒரு கோணத்தில் பார்த்துட்ருக்காங்க. சில நேரங்களில் அந்த கோணத்தில் கிடைக்கிற முடிவுகள் நல்ல முடிவாகவும் இருக்கும். அதனால் ஆர்கியாலஜியை பொறுத்தளவில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை அனுமதி தர வேண்டும், அனுமதிக்க வேண்டும். இவர் சொல்கிறது தான் சரி, அவர் சொல்கிறது தான் சரிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த பெருங்கல் சின்னம் தமிழ்நாட்டிற்கு பெரும்பாலும் கிமு 5ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கலாம். இது உறுதியான முடிவு கிடையாது. இப்போ அண்மையில் 1000 சொல்கிறாங்க. அது வந்து பானை, அதாவது தாழிகள். அந்த இதை சொல்லும்போது தான் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சிவக்கலையில் கிமு 3150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இரும்பு கண்டுபிடித்த செய்தி வந்திருக்கின்றது. இப்பொழுது வந்து நைஜீரியாவில் இதே காலத்தில் வந்திருக்கு, இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. எஸ்கர்ஷனில் இப்போ கிடைச்சிருக்கு, யூடியூப்பில் பார்த்தா. அதை இந்த மாதிரி இரும்பு வந்து மனித வாழ்க்கையில் பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அது என்ன என்றால், காடு அழித்து நாடு ஆக்குவதற்கு இரும்பை பயன்படுத்தினார்கள். ஆனால் குணால் சக்கரவர்த்தி என்ற ஒரு திலீப் சக்கரவர்த்தி என்ற ஒரு அறிஞர் இரும்பு வேளாண்மைக்கு பெரியதாக பயன்படுத்தப்படவில்லை, காடு அழிப்பதற்கு பயன்படுத்தப்படவில்லை. அது வந்து அக்னியை வந்து நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா அதுவே எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். அக்னியை பற்றி வேதத்தில் ஒரு செய்தி இருக்கின்றது, வழி வகுத்து செல்பவன்.
அது எரிஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செய்தி அதில் பார்க்குறோம். அதுக்கு இரும்பு தேவையில்லைன்னு சொல்லுவார். ஆனால் இருந்தாலும் பெரிய பெரிய காடுகள், பெரிய பெரிய மரங்கள்லாம் எப்படி வெட்டுவீங்க? இரும்பு கருவி இல்லாமல் வெட்டவே முடியாது. அதை இந்த கருத்தை முதல் சொன்னவர் டிடி கோசாம்பி என்ற அறிஞர். அவர் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்ற நூலில் இந்த செய்தியை எடுத்து காமிச்சிருக்கார். அதற்கான சான்றுகள் சிலவற்றையும் அவர் கொடுத்துருக்கார். ரெண்டாவது, இரும்பு இல்லாமல் மனித வாழ்க்கையில் கல் வைத்து கொண்டு எவ்வளோ நாளைக்கு பெரிய முன்னோட்டத்துக்கு போக முடியும் என்பது நமக்கு தெரியல. இரும்பு கண்டுபிடித்த பின்பும் கல்லாயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன சில சமூகங்கள். தமிழ்நாட்டிலே கூட அந்த மாதிரிலாம் சமூகங்கள் இருக்கின்றன. மலையில் நிறைய இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இரும்பு கண்டுபிடித்தது, அதாவது இப்போதைக்கு 6150 ஆண்டுகளுக்கு முன்பு, 5150 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போது ஆய்வில் இருக்குது. அதாவது இப்போ ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க. அது சில அறிஞர்கள் இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறாங்க. அந்த கருத்தை இப்போ வெளியிட்ட கருத்துக்கு மாறாக செய்திகளை பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பெருங்கல் சமூகம், பெருங்கல் காலம் ஒரு யுகத்தினுடைய முடிவையும் ஒரு யுகத்தினுடைய தொடக்கத்தையும் தொட்டு நிற்குது. தொல்பழங்காலத்துடைய முடிவு, வரலாற்று காலத்துடைய தொடக்கம், இந்த ரெண்டையும் தொட்டுக்கிட்டு அது இருக்கின்றது. ஏனென்றால் பெருங்கல் சின்னங்கள் இருக்கின்ற ஊர்களில், சில ஊர்களில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கின்றன. ரெண்டாவது, ஒரு பெருங்கல் சின்னத்திலேயே விசாகி என்று எழுதப்பட்ட ஒரு ஓடு 2300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு ஓடும் அதில் போட்டிருந்தாங்க. ஆக எழுத்து வரலாறு வந்த பிறகும் பெருங்கல் சின்னம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்தது. நீங்கள் மலைப்பகுதியெலாம் போனாக்கா ஒரு 1500 வருஷம் தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் பெருங்கல் சின்னம் இருக்குது. அதில் ஒன்றுமே பிணமோ எதுவுமே இல்லை, அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு குத்தாக அடுக்கி வச்சுருக்காங்க. கொடைக்கானல், ஜபாதன் மலை, இன்னும் பல ஊர்களில். இந்த மலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பெருங்கல் சின்னங்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த பெருங்கல் சின்னங்கள் கிமு 1000 அல்லது கிமு 500 தமிழ்நாட்டிற்குள் நுழைந்திருக்க வேண்டும். அதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அது ஒரு கேள்வி நமக்கு இருக்கின்றது. பழைய கற்காலம், புதிய கற்காலம், அப்புறம் நுண் கருவி காலம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்க பணத்தை எப்படி புதைச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு நமக்கு பெருசாக தெரியல. அதுக்கான சான்றுகள் நம்மக்கிட்ட இன்னும் வரலாம். இப்போது உடனே இதெல்லாம் வந்துன்னு நம்ம நினைக்க முடியாது. வரும், வராமல் இருக்காது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா பெருங்கற்காலம் ஒரு நன்னூல் என்ற இலக்கண நூலில் அரிமா நோக்குன்னு சொல்லுவாங்க. கடைசி சூத்திரம் அரிமா நோக்கு என்றால், ஏற்கனவே இத்தனை சொல்லியிருக்கேன், இது இன்னும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை உள்ளடக்கிய ஒரு காலகட்டம் பெருங்கற்காலம். அதுவும் தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் மிக பெரிய நிலையில் இருக்கிற ஒரு காலம். அதாவது ஆந்திராவாகட்டும், கேரளாவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், இன்னும் பல ஊர் பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு பெருங்கற்களை கொண்டிருக்கின்ற ஊர்கள். அந்த மக்கள் என்னென்ன நினைத்தார்களோ அந்த பெருங்கற்கள் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதாவது உணவை படைக்கிறது, அப்புறமா சாராயம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. சில இடங்களில் அந்த இதில் என்ன இருந்தது கண்டுபிடித்து இன்றைக்கி ரசாயன முறையில் நிறைய ஆய்வுகள்லாம் வந்துட்டன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பெருங்கல் சின்னம் சமூக மாற்றம் தொடங்கி முடிகிற வரையில், அந்த பண்டைய காலம் முடிகிற வரையில் தொடர்ந்து வழக்கத்தில் இருந்த பெருங்கல் சின்னம். அந்த பெருங்கல் சின்னம் இருக்கும்போதே நடுகல்லும் வந்துவிட்டது. புலிமான் கோம்பை, ததகாப்பட்டி என்ற ஊர்களில் இந்த நடுகள் பற்றிய செய்திகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. அதுவும் பெருங்கல் சின்னத்திலே வச்சுருக்காங்க, அதில் எழுத்தோடவும் வச்சுருக்காங்க. ஆக கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழ்நாட்டில் தமிழி என்ற எழுத்து பயன்பாட்டில் இருந்தது. அந்த எழுத்து பெருங்கல்குள்ளவே நிற்கிது. வேறு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. வரலாற்று காலத்தில் தான் இருக்குது, அதுக்கு முன்னே கிடையாதுலாம் கிடையாது. ஆனால் பெருங்கல்குள்ளவே, தொல்பழங்காலத்துக்குள்ளவே அந்த எழுத்து வருது. அதை வச்சுட்டு அது வரலாற்று காலம்னு சொல்கிறாங்க. தப்பு சொல்லலை. படத்தை பார்த்துட்டே சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் ஓகே. இதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், பெருங்கல் ஏன் பேர் வந்தது. இங்கே கிரேக்கத்திலிருந்து மெகா, அப்புறம் லித்தி கல், அதை தமிழில் மொழிபெயர்த்துருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது இது இந்தியாவில் எங்கெங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்குது பெருங்கல் சின்னம் போன்ற அமைப்புகள். அப்புறம் தமிழ்நாடு மேப் ஒன்று வரும், வந்தது மேப் ஒன்று வரும் பாருங்க, முன்னாடி வந்தது. பாருங்கள் எவ்வளவு இருக்குது பெருங்கல் சின்னங்கள். அப்புறம் நடுகற்கள் எல்லாம் கலந்துருக்கு. தஞ்சாவூர் பகுதியிலையும் இருக்குது, அப்புறம் கொங்கு நாட்டு பகுதியில் இருக்குது. இங்கே தெற்க சாமிர இல்லை கொஞ்சம் இப்போ கேட்குதுங்களா? இப்படி பரவலாக ஒரு வகையில் பார்த்திங்கன்னா பெருங்கல் சின்ன பண்பாட்டினுடைய அளவு இப்போ இருக்கிற பண்பாட்டுக்கு மேலே அந்த காலத்துக்கே தேவைக்கு சொல்கிறேன், மேலோங்கி இருந்தது என்பது தான் முக்கியம். ஆக தமிழ்நாட்டில் ஒரு டிவி மகாலிங்கம் அவர்கள் நூற்றுக்கணக்கான பழங்குடிகள் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு பழங்குடியும் தனக்குன்னு பெருங்கல் சின்னத்தை உருவாக்கி வைத்திருந்தது என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய நூலில். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவேளை இந்த காலத்தில் சமூகத்தில் நிறைய ஜனத்தொகை உருவாகி கொண்டு இருந்ததோ என்ற ஒரு சந்தேகமும் வருகின்றது. இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அப்போ ஜனத்தொகை அதிகமாகி கொண்டு இருக்கிறது ஒரு சந்தேகம். அதை பற்றி நம்ம ஆய்வு செய்யலை. ஏனென்றால் நம்ம பொதுவாக ஏதோ ஒரு குத்துமதிப்பாக ஒரு ஜனத்தொகை பிரம்மதேயனா ஒரு 100 பேர் இருப்பான், எத்தனை பிரம்மதேயமோ அது அத்தனை, அவ்வளோதான் ஜனத்தொகை. அப்புறம் கிராமங்கள், அதை சுற்றிய கிராமங்கள், இப்படி தான் குத்துமதிப்பாக போடுறோமே தவிர ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஜனத்தொகையை நாம் பார்த்ததில்லை. ஜனத்தொகையினுடைய எழுச்சி வீழ்ச்சியை அவசியம் படிக்க வேண்டும். ஏனென்றால் ஜனத்தொகை இதனால் எழுச்சி அதிகமாகுது. அதாவது மைக்ரேஷன் வேறு பகுதியிலேருந்து வரத்தாலையா, அல்லது இங்கேயே அந்த மனித தொகை அதிகமாவதாலா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன. திடீர்னு ஏன் குறையுது? இதே பெருங்கல் சின்னத்தில் பல இடங்களில் ஆளே இல்லாத போயிடுறாங்க கொஞ்சம் காலம் கழிச்சு. அது என்ன காரணம்? போரா, வேறு என்ன பிரச்சனையா, நோயா? இப்போ சில மனிதர்களுடைய நோயெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பணத்தை வச்சு இந்த மனிதனுக்கு என்ன நோய் இருக்கும் என்றெல்லாம் இப்போ கண்டுபிடிக்க வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான செய்திகளை வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கை சங்க காலத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு ஒருத்தர் 2வது உலக தமிழ் மாநாட்டில் ஒரு குனுசாக ஒரு கணக்கு போட்டு 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு எழுதினார். யோகம்தான், அதுக்கு மேலே முக்கியத்துவம் தர முடியாது. அது சில கணக்கெல்லாம் வச்சு 10 லட்சம் பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போது இத்தனை கிடைக்குது. இவ்வளோ செய்திகளை வைத்துக்கொண்டு நாம் இந்த அறிவியல் இதுகள்லாம் வைத்து இந்த எல்லா செய்திகளையும் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது அறிவியல், ஆர்கியாலஜிக்கான அறிவியல் அளவு கடந்து இருக்குது. இப்போ இந்த மாதிரியான கற்களை, பெரிய கற்கள், பலகை கற்கள், அதை வெட்டுறது, இதெல்லாம் செய்யணுன்னா ஒரு மனிதனால் செய்ய முடியாது. அது பெரும்பாலும் ஒரு குடின்னு வச்சுங்க, இரத்த உறவுள்ள ஒரு குடி, அந்த குடிக்கு ஒரு தலைவன், அந்த தலைவன் இறக்கும்போது தான் இதெல்லாம் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வைக்கிறதில்ல. அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்னதாக இருந்தால் அது சாதாரண மக்களுக்கு எடுத்துக்கலாம். அப்படியும் கொடுமண்டலில் கிடச்சிருக்கு, பெரிய இதுலேயும் கிடச்சிருக்கு. ஒரு பாறை அந்த பலகை கல் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 10-12 அடிக்கு 10-12 அடி அந்த பலகை, ஏறத்தாழ ஒரு 6 பலகை அந்த உருவாக்கத்துக்கு. அப்புறம் வட்டம், இப்படி இது குழுவாக இருந்தால் ஒழிய வேறு யாராலையும் செய்ய முடியாது. 2வது, இந்த மக்கள் இந்த மாதிரி செயற்கைய செயல், தியாகம் எல்லாவற்றையும், உதாரணத்துக்கு மூட்டுப்புதூர்னு ஒரு ஊர் இருக்குது இதில் தானிப்பாடி பக்கத்தில். அங்கே ஒரு ரெக்கை வச்சிருக்க மாதிரி, உட்காந்துருக்க மாதிரி ஒரு உருவம்
பலகைகள். அது வந்து ஒரு சிலர் வந்து அதிதின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாகசாமியை அதிதின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, அவர் சொன்னதுக்கு சரிதான் என்ற அளவுக்கு ஆந்திராவில் ஒரு சிலுவை மாதிரி கிடச்சிருக்கு. அதில் கல் சந்திக்கிற இடத்துல 2 மார்பகத்தை போட்டிருக்காங்க இதே பெருங்கல் சின்னத்தில். ரெண்டாவது, இன்னொரு பெருங்கல் சின்னத்தில் வயிறை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பலகைகள். இந்த மாதிரி இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த பெருங்கல் சின்னங்கள் தாய் வழி சமூகத்துடைய சின்னங்களாக இருந்திருக்க வேண்டும். இறந்து போன பூரா ஆண்கள், பெண்களும் இறந்துருக்காங்க. ஆண்களுக்கு வைக்கிற மரபு அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு பெருங்கல் சின்னம் வைத்த மாதிரி தெரியல. முதல்ல குடும்பங்களில் எப்படி நடந்திருக்குன்னா, வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு ஆள், ஒரு பெண், அப்புறமா ஒரு குழந்தை. ஆணுக்கு வந்து 45 வயசு, பெண்ணுக்கு வந்து 38 வயசு, அப்புறம் குழந்தைக்கு ஒரு 10 வயசு. எல்லாம் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அந்த புதைக்கிறத விட்டுட்டு இது சாதாரணமான ஒரு எண்ணத்தில் புதைக்கிறது. அவங்க வீட்டுக்குள்ளேயே புதைக்கிறது, வழிபடுறது. அப்படி பெருசாக செய்யணுங்கிற அடிப்படையில் தான் அந்த கொடுமணல் பக்கத்தில் 200 ஏக்கரில் இந்த பெருங்கல் சின்னம் இருக்குது. அந்த 200 ஏக்கரில் இருக்கிற பெருங்கல் சின்னம் எல்லாத்தையும் தோண்டிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு 30 தோண்டியிருந்தால் பெருசு. வாழ்விடத்தையும் தோண்டியிருக்காங்க. மக்கள் வாழ்ந்த பகுதி. அங்கே வந்து கம்பு நட்டு மேலே கூரை ஓடு போட்டு இருந்து வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்குது. பெரிய கட்டடங்கள்லாம் ஒன்றும் கிடைக்கல. ஓடுகள், கூரை ஓடுகள் கிடைக்கின்றன. அதெல்லாம் 2500 வருஷம் சொல்லலாம். ஆனால் அதுவும் அதிகம் கிடைக்கல. ஏன்னு தெரியல. ஒரு 10 கட்டிடம் தான் அதிகம். இப்போது எதிர்காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. இதே ஈம சின்னத்தில் எதிர்காலத்தில் பெரிய பெரிய கல்வெட்டுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து எதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்மையில் பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள் இத்தாலிக்கு போயிட்டு வந்தார். அங்கே ஒரு ஃபாரினர் பலகை கல்லில் இருக்கின்ற தமிழி கல்வெட்டை ஃபோட்டோ கொடுத்தார். சொன்னார், எனக்கு அனுப்பலை, அந்த ஃபோட்டோ வந்திருக்கு, வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஆர்கியாலஜி, நம்ம தமிழ் ஆர்கியாலஜி வந்து மேலே 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 போய்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற அரசு வந்து ஆர்கியாலஜிக்காக ரொம்ப முயற்சி எடுத்து நிறைய செலவு செய்து அதை பாராட்டணும். அந்த செலவினால் நமக்கு தமிழ் ஆர்கியாலஜி வந்து முன்னைய விட ஒரு 2-3 மடங்கு அதிகமாக ஆகியிருக்கு பெருசாக. அதில் ஒரு உதயச்சந்திரன் எடுத்துக்கொண்ட ஆர்வம், அதற்கான முயற்சி, ஃபண்டு வாங்க தவிர ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அதனால் ஃபண்டு ஈஸியாக கொடுக்க முடிஞ்சுது. முன்னெல்லாம் எங்களுக்கு நாங்கள் தோண்டும்போது 10,000 கொடுப்பாங்க, இப்போ 80,000. ஆனால் இப்போ ஒரு சைட்டுக்கு 50 லட்சம் தராங்க. அதனால் செயல்கள் நிறைய செய்ய முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இதில் வெம்பக்கோட்டைன்ற இடத்துல ஒரு மாட்டினுடைய இதில் கார்னிலின் கல்லில் செய்த ஒரு மாட்டினுடைய உருவம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சும்மா ஒரு 3 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி இப்போ இரும்பு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அதை வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. அது தனி. கருத்து வேறுபாடு இல்லாத எந்த ஆர்கியாலஜிக்கல் முடிவும் கிடையாது. பல கருத்து வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் இந்த பெருங்கல் சின்னங்கள் சமூகத்தில் உயர்வாக கருதப்பட்ட தலைமை ஸ்தானத்தில் இருந்த மக்களுக்கு, அரசனுக்கு, இல்லை சிற்றரசனுக்கு அல்லது குடித்தலைவனுக்கு வைக்கப்பட்ட ஒரு இதுவாகத்தான் பெருங்கல் சின்னத்தை நாம் பார்க்குறோம். இது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இன்னும் கண்டுபிடிக்கிறது நிறைய இருக்குது. இதுவரையிலும் கண்டுபிடிச்சி தான் மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுதான் அந்த பெருங்கல் சின்ன அமைப்பு. எல்லா இதுகள்லையும் இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும். இதை விட பெரிய பெரிய வட்டங்களும் கிடைச்சிருக்கு. பின்னால் வந்தால் காமிக்கலாம். இது வந்து சாதாரணமாக சின்னது தான். இருந்தாலும் அந்த வட்டம் அழகாக இருக்குது, இன்னும் அழியாமல் இருக்குது. அடுத்தது இது பொதுவாக மயிலாடும்பாறையில் எங்கெங்கே அந்த பெருங்கல் சின்னம் இருந்தது, பெருங்கல் சின்னத்துக்கு முன்னே மைக்ரோலித்திக்கு செய்திகள் இருந்தன என்றெல்லாம் அதில் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடம். இது வந்து அந்த ப்ரீஹிஸ்டாரிக் ஏறத்தாழ 2000 வருஷம் சொல்கிறாங்க. இங்கே இரும்பு கிடைச்சதை 1500-2000 வருஷத்துக்கு கொண்டு போகிறாங்க.
அதுவும் இன்னும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த இடத்துல அந்த புதைகற்கால வாழ்விடம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா மைக்ரோலித்திக், இடையில் ஒரு கேப்பு, அப்புறம் மெகலித்திக்கான ஓடுகள் அப்படி வருது. குடிபெயர்ந்து போயிருக்காங்க எங்கேயோ. பெரும்பாலும் பெருங்கல் சின்னத்தில் இருக்கிறவங்க ஒரே இடத்துல தங்கி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 3-4 மாதம் இங்கே தங்குவாங்க. புல்வெளி முடிஞ்சவுடனே இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போயிடுவாங்க. அது நோமேடிக் இது அதிகம். அது வந்து அரை நோமேடிக் இதுன்னு சொல்லலாம். பாதி கொஞ்ச நாள் தங்கிறது, அப்புறம் திரும்ப போகிறது, இப்படி திரும்ப அப்படியே இதே வழியில் இங்கே வரது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மயிலாடும்பாறை ஒரு புதிகற்கால இதுகளை நமக்கு எடுத்து காமிக்கிற ஒரு இடமாக இருந்துக்கு. அடுத்தது இது அந்த பொதுவாக வெட்டின பிறகு குழி எப்படி இருக்குது என்பதையெல்லாம் சொல்கிறது. அங்கே கிடைச்ச அந்த தாழிகள், இது ஓடுகள், பானைகள், இதெல்லாம் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இது சர்க்கோபேகின்னு இந்த இது சர்க்கோபேகி, அதாவது தொட்டி மாதிரி. இந்த முறை வந்து பெரும்பாலும் ரோமானியர்கள் எந்த பகுதிக்கு வந்தாங்களோ, கொங்கு நாடு போன்ற இடங்களில் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். இந்த சர்க்கோபேகி ஒரு 4-5 இடத்துல நான் பார்த்தேன். ஒரே ஒரு சர்க்கோபேகி இதில் வச்சுருக்காங்க, கோயம்புத்தூர் மியூசியத்தில். அடுத்தது நான் பார்த்த சர்க்கோபேகியில் முழு எலும்பு கூடு இருந்தது. அது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த வந்த உடனே நாங்கள் கண்காட்சியில் வச்சோம். இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏறத்தாழ மொக்கால்வாசி எடுத்துன்னு போயிட்டாங்க. பல் இதெல்லாம் அவங்க எடுத்து போய் ஏதாவது சொன்னானுங்களா? ஒன்றும் சொல்லலை. அந்த மாதிரி இந்த சர்க்கோபேகு ஒரு முக்கியமான இது. அடுத்தது இது பொதுவாக அந்த காலத்தில் இருந்த வாழ்விடங்கள். இது வந்து ஆதிச்சநல்லூரில் அங்கங்கே தாழிகள் எங்கெங்கே போச்சிருக்காங்கிறத எடுத்து பண்ணது. இது வந்து பெருங்கல் சின்னத்தோடு இதை கொண்டு வரதுக்கு காரணம் காலம் ஒன்றாக இருப்பதால் தான். அந்த காலத்தில் இந்த மாதிரியான வாழ்க்கை இருந்திருக்கு. புதைக்கிற பழக்கம் தாழியில் வச்சுருக்காங்க, பெருங்கல் சின்னம் வச்சுருக்காங்க. நிறைய முறையில் இருக்குது அந்த புதைக்கிற முறை. மணிமேகலை அதை எடுத்து சொல்லியிருக்கார். இடுகுழியில் படுப்போர், தொழுகுழி படுப்போர், தாழ்வையில் அடைப்போர் என்றெல்லாம் ஒரு 6 வகையை சொல்கிறார். அந்த மாதிரியான இதில் இது வந்து தாழியை வைத்து புதைக்கிற ஒரு மரபு. அடுத்து இதுவும் தாழியை வச்ச புறத்து, அதுவும் எல்லாமே இது இதில் ஆதிச்சநல்லூரில் எடுத்தது, சிவக்கலையில் எடுத்தது இந்த மாதிரி. அடுத்து இதுவும் அந்த பகுதியில் எடுத்தது தான். ஏன் கருப்பு சிவப்பு என்ற ஒரு கேள்வி இருக்குது. கருப்பு வந்து உள்பக்கம் பெண்ணோட வயிறு, அது இருட்டாக தானே இருக்கும். சிகப்பு வந்து வெளிப்பக்கம் அப்படிங்கிற சில கருத்துக்கள் உருவாக்கியிருக்காங்க. இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா, அஸ்கோ பர்போலா என்ற ஃபினிஷ் ஸ்காலர் ஆரியன் ஆரிஜின் ஆஃப் சவுத் இண்டியன் மெகலித்திக்னு ஒரு புக் எழுதியிருக்கார். 1970 போட்டிருக்காங்க. அதில் வந்து அவர் வந்து ருத்திரன் அது இது நம்ம கருப்புக்கு ருத்திரன் சொல்லுவார், என்னென்னமோ சொல்லுவார். அது வந்து ஆர்கியூ பண்ணுறது வேணால் இப்போ கேட்குறதுக்கு இதுவாக இருக்குது, சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குறுக்கு கேள்வி கேட்டால் என்ன பதில்னு சொல்கிறதுக்கு முடியாது. அவர்கிட்ட யாரும் வாக்குவாதம் பண்ணலை, பண்ணுற வாய்ப்பும் இல்லை. புக்கு மட்டும் வந்தது. அதில் பல கேள்வி எழுப்பியிருக்காங்க. பெரிய அளவுக்கு அதை மறுத்து எழுதலை யாரும். அந்த மாதிரியான ஒரு புக்கு ஆரியன் ஆரிஜின் ஆஃப் சவுத் இண்டியன் மெகலித்திக். வெறும் மெகலித்திக் இல்லை, சவுத் இண்டியன் மெகலித்திக். அதான் அங்கே முக்கியமானது. இப்போது நிறைய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறதால இந்த மெகலித்திக் பீரியடை பற்றிய இது சான்றுகள் புது புது கருத்துக்களை உருவாக்குவதற்கான சான்றுகளாக இருப்பதை கொண்டோம். சில இடங்களில் முழு எலும்பு கூட கிடைச்சிருக்கு. சில இடங்களில் சும்மா ஒரு 2-3 துண்டை வச்சு எலும்பு துண்டை வச்சு பொச்சிருக்காங்க. சில இடங்களில் தீஞ்ச எலும்பு கூடுகளும் எலும்புகளும் கிடைச்சிருக்கின்றன இந்த மெகலித்திக்கில். ஒருவேளை சுட்டு அதிலிருந்து சில எலும்பு கூடுகளை எடுத்து உள்ளே வைத்து புதைத்தார்களா என்பது நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரியான எலும்பு கூடுகளும் 1-2 கிடைச்சிருக்கு. இது வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து எந்த வழியாக இங்கே வந்தது ஒரு செய்தி.
ஆப்பிரிக்காவில் நுபியான், இன்றைக்கி இது சூடான் பகுதியில் அது அந்த நுபியன் டெசர்ட் வந்து நீங்கள் எகிப்து கீழே உடனே தொடங்கும். அது வந்து கடைசியில் ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். அந்த கடைசி இடத்துல ஜபல் பார்கல்னு ஒரு இடம். அந்த ஜபல் பார்கலில் மெகலித்தும் கிடைக்குது, நகரமும் கிடைக்குது. அந்த எகிப்திய அமைப்பில் கட்டப்பட்ட நகரங்கள் அங்கே இருக்கின்றன. ஆனால் தூண்கள் மட்டும் கிடைத்தன. சில தங்கத்தாலான பொருட்கள், தொல்பொருட்கள், ஆடு என்னென்னமோ உருவங்கள், மிருகங்களுடைய உருவங்கள்லாம் கிடைச்சிது. நுபியன் வந்து கிமு 5000 6000 தொடங்கினாலும் அவங்களுடைய நாகரிகம் என்பது கிமு 700 பெரிய நகரமாக உருவாகி நிறைய வாணிக தலங்கள் இருக்கின்றன அந்த இதில். அது எகிப்துக்கும் நுபியன் நகரங்களுக்கு இடையில் வாணிகமும் நடந்திருக்கு. சில நேரங்களில் நுபியன்கள் எகிப்து மேலே படையெடுத்து அவங்கள தோற்கடித்து அதை ஆண்டிருக்காங்க கொஞ்ச நாள். அவங்க வந்து நுபியன் மேலே படையெடுத்து இவங்கள தோற்கடித்து அவங்களும் இங்கே ஆண்டிருக்காங்க. இப்படி அந்த எகிப்தியன் கல்ச்சர் அங்கே அதிகம் இருக்கும். இவங்க நுபியன் கல்ச்சர்னு தனியாக பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு எகிப்தியன் கல்ச்சர் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய பிரமிடு முழுக்க செங்கலால் ஒரு 50 அடி உயரம் கட்டியிருக்காங்க. அது மாதிரி ஒரு 200 300 கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் 2-3 உருவங்களை பார்த்தேன். நேஷனல் ஜியோகிராஃபி புக்கில் அதை போட்டிருந்தாங்க, எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான அந்த டெசர்ட்லேருந்து படிப்படியாக அப்படியே சவுதி அரேபியா, அப்புறம் மெசபடோமியா, ஈரான் போன்ற இடங்கள்லாம் தாண்டி மேற்கு இந்தியாவுக்கு வருது. இதில் வந்து கருப்பு சிவப்பு பானை வந்து அங்கேயும் கிடைக்குது, அங்கே ஏர்லியஸ்ட்டாக கிடைக்குது. அந்த பானை இந்த நாட்டில் அகர் என்ற இடம், சிந்துவெளிக்குள்ளே அது நிற்குது. அகர் அந்த இடத்துல கிமு 1800 கருப்பு சிவப்பு பானை கூடு கிடைச்சிது. அதே மாதிரி இரும்பு அங்கே கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனால் சிந்துவெளி பகுதியில் பார்த்திங்கனாக்கா சிந்துவெளி நகரங்களில் ரொம்ப ஆழத்தில் கிடைக்கிறது கருப்பு சிவப்பு பானை கூடு, அதாவது எல்லாத்துக்கும் கீழே. அப்படியானால் அங்கே கருப்பு சிவப்பு பானை ஓடை பயன்படுத்திய மக்கள் சிந்துவெளி மக்களுக்கு முன்னே இருந்தார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சில நேரங்கள் என்ன சொல்கிறாங்க, நகர வாழ்க்கையிலே அந்த கருப்பு சிவப்பு வருதுன்றாங்க சில இடங்கள் தோண்டிய போது. அது மாதிரி 3 வகை அங்கே கிடைக்கிறதால ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த மக்களை பற்றி சரியாக கணிக்க முடியல என்றெல்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எதிர்காலத்தில் தெளிவு வரலாம். இப்போதைக்கு குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அகர் தான் மெயினான இது. இந்தியாவுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா 1800 அந்த இடத்துலேருந்து அப்படியே தெற்கு பரவுவதாக கணித்திருக்காங்க. அதுக்கான சான்றுகளும் கிடைக்கின்றன. கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ கிமு 1000 கிடைக்குது, 1200 கூட. இதில் சங்கன் கல் ஏதோ ஒரு ஊர் மறந்துட்டேன். அந்த ஊரில் 1200 பிசியில் கருப்பு சிவப்பு பானையோடு கிடைக்கிது. அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அப்போ குருராஜ ராவ் என்ற ஒரு அறிஞர் கொடுமணல் அகழ்வாராய்ச்சிக்கு சும்மா ஆய்வுக்கு வந்தார். அவர் சொன்னார், கொடுமணலை நீங்கள் 400 பிசின்றீங்கள, 400 இல்லை 300 தான் சொன்னாங்க முதல்ல. எங்கள் ஊரில் 1800 கிடைக்குது, இங்கே வரத்துக்கு அவ்வளோ நாள் ஆகிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். இங்கேயும் வந்து ஏறத்தாழ பக்கமாக அங்கே 1800னா இங்கே ஒரு 900 இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ அது மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து இந்த பெருங்கல் சின்னத்தை வேளாண்மை செய்கிறவங்க ரொம்ப பாதுகாக்கிறது கிடையாது. அவங்க நிலம் வேணும், என்னென்ன இருக்குதோ அது நல்ல பொருளாக கூட அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அது மணிகள், அப்புறம் அழகான இது பொறிப்பு உள்ள பானை ஓடுகள் எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது இது அதை முன்ன இது வந்து ஒரு அரசனை குறிக்கின்ற குறியீடு. இந்த குறியீடு போட்டாவே குடித்தலைவன் அல்லது அரசன். ஸ்ரீலங்காவில் இது கிடைக்கிது. அங்கே இருக்கிற கல்வெட்டுகள் ஒட்டியே வருது, கல்வெட்டுகளையும் வருது, பானை ஓடுகளையும் வருது. ஆக இது வந்து ஒன்று தலைவன், அதாவது மன்னன் அல்லது தலைவன்
குருசில், இந்த மாதிரி நிறைய சொற்கள் தமிழில் உள்ளன தலைவர்களை பற்றி சொல்லுவது. அந்த அடிப்படையில் இந்த குறியீடு வந்து அரசனை குறிக்கின்ற ஒரு குறியீடு, தலைவன் அரசன். இந்த குறியீடு கொடுமணலில் 2 ஓட்டில் கிடைச்சிருக்கு. ஆக அங்கே வேலிர்கள் இருந்தாங்க, அதுக்கான பானை ஓடுகளும் கிடைக்கின்றன. 4 ஓடுகளில் வேல் என்று பெயர் பொறித்த ஓடுகள் கிடைத்துள்ளன. இது பெயர் பொறித்த செய்திகள், அதோடு இந்த மாதிரி சிம்பல், இந்த மாதிரி குறியீடுகளும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து இதில் பாருங்கள், இந்த 4 கால், இதில் இந்த கீழே ஒரு அம்புக்குறி, மேலே ஒரு அம்புக்குறி. அம்புக்குறி போட்டாலுமே ராஜா. நீங்கள் ராஜாக்கள் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, ராஜாக்கள் பாறையை என்னமோ திருநெல்வேலி பக்கத்தில், குற்றாலம் பக்கத்தில். அதில் சமண படுக்கைக்கு மேலே இந்த மாதிரி குறியீடு போட்டு வச்சுருக்காங்க, அம்புக்குறி மாதிரி. அதே மாதிரி அணைக்கோட்டை என்ற இடத்துல ஸ்ரீலங்காவில் கிடைச்சது, நிலம் வரும்னு நினைக்கிறேன். அதில் கீழே கோபேத் என்று எழுதியிருக்கின்றார்கள், மேலே வந்து சிந்துவெளி குறியீடுகள். இது வந்து வேந்தனை குறிக்கிறது இந்த குறியீடுகள் என்று இந்திரபாலா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதற்கு முன்பே இந்த குறியீடுகள் அரசனை குறிக்கும்னு ரஷ்ய அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்பே, இது கிடைக்கிறதுக்கு முன்பே அந்த அளவுக்கு அவங்க ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இப்போ அந்த முடிவை இந்த சீல், யாழ்ப்பாணம் சீல் வந்து நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அடுத்து இதை பாருங்கள், இந்த மாதிரி தாழிகள் நிறைய. ஓகே, அடுத்தது இது வந்து இதில் கீழடின்னு நினைக்கிறேன், அங்கே கிடைச்சது. ஆனால் அது வந்து தாழின்னு சொல்ல முடியும். ஓகே, எல்லாமே அந்த தாழி, இந்த கருப்பு சிவப்பு பானை ஓடு. அடுத்தது இது கொடுமணலில் எடுத்தது. கொடுமணலில் வந்து இது மாதிரி தாழிகள் 2 3 கிடைச்சிருக்கு. நாங்கள் தோண்டும் போது கூட ஒரு தாழி கிடைச்சது. அந்த தாழியில் மானுடைய எலும்புக்கூடு இருந்தது. அது என்ன புதுசாக இருந்தது. ஆனால் அதை பற்றி ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஏன் மான் வந்து அங்கே தாழியில் போட்டான், மனுஷனுடைய எலும்பு இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த மான் எலும்புக்கூடு இருந்த அந்த தாழிக்குள்ளே 700 கார்னிலியன் மணி கிடைச்சது. ஆக மான் வந்து ஒரு வழிபாடு மிருகமாக இருந்து அது இறந்ததாலேயோ அல்லது ரொம்ப இதுவாக இருந்ததாலேயோ அதுக்கு இந்த மாதிரி கார்னிலியன் பீடை வைக்கணும். மனிதர்கள் தான் வச்சு பார்த்துருக்கோம். ஒரு இவன் அதே கொடுமணலில் படைத்தலைச்சி அம்மன் ஒரு கோயில், இது பெரிய கல், அவ்வளோதான். அதில் தோண்டும்போது 2500 மணிகள் கிடைத்தன, கார்னிலியன் மணிகள். பின்னால் வரும் அதெல்லாம். அந்த மாதிரியான சிறப்பு உள்ளவர்களுக்கு வைக்கப்பட்ட இந்த மணிகள் வைத்து புதைக்கப்பட்ட ஈமச்சின்னங்கள் அங்கே 8 கண்டுபிடிச்சிருக்கோம். 8 ஈமச்சின்னங்களில் மணிகளை வச்சாங்க. இது வந்து மதிப்புக்குரிய பண்டங்கள் அப்படின்னுவாங்க. இதுக்கு என்ன காரணம், சமூகத்தில் யார் யார் உயர்ந்தவர் என்பது பின்னால் வரவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி மதிப்புறு பண்டத்தை கூட வச்சு புதைக்கிறது பழக்கம். ஈராக்கில், அதாவது மெசபடோமியாவில் ஒரு அரசன் இறந்து போனால் இந்த மாதிரி மதிப்புறு பண்டங்களை கூட வச்சு புதைப்பாங்க. அவங்கக்கிட்ட இல்லைன்னா வேறு ஆளுங்கிட்ட வாங்கி புதைப்பாங்க. கொடுக்க மாட்டேன்னு அடித்து பிடிச்சி வாங்கிட்டு வந்து புதைப்பாங்க. அது ஒரு கடமையாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க மதிப்புறு மனிதர் என்பதை காண்பிப்பதற்காக இந்த மாதிரி கொண்டாந்து புதைக்கிற பழக்கம் அங்கே இருக்குது. இங்கேயும் கொடுமணல்லையும் இந்த ஈமச்சின்னங்களில் கொடுமண்ணில் தான் 1000 கிடைச்சிது. வேறு எந்த இடத்துலையும் ஈமச்சத்தில் சின்னத்துலேயும் இந்த மாதிரி மணிகள் கிடைச்சதான் எனக்கு தெரியல. இரும்பு கருவிகள் கிடைத்திருக்கின்றன, அதாவது கத்தி. அப்புறமா கொடுமணலில் நாங்கள் தோண்டும்போது ஒரு இரும்பு வில்லே கிடைச்சிது, பெரிய வில்லு. அது எப்படின்னா இப்படி போட்டு கீழப்பிடியோட பிடிக்கிற மாதிரி கைப்பிடி ஒரு இடம். 50 அம்புகள், இரும்பு அம்புகளும் கிடைத்தன. என்னுடைய சந்தேகம், இது வந்து இந்த இரும்பு வில்லு வந்து ஒரு வேளை நினைவாக வைத்ததா? இரும்பு வில்லை எப்படி வளைக்கிறது? அவ்வளோ ஈஸியாக விளையாது. நினைவு, அவர் மதிப்புக்காக அதை வச்சாங்களா என்பது குறிப்பிடத்தக்கது. அம்புகள் 50 அம்புகள் இருக்கும் அது கூடவே. ஆக இரும்பு பெருங்கட்சி காலத்தில் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு பல வகையில்
ஒற்ற துணையாக இருந்தது என்பதற்கு சான்றுகள் நிறைய கிடைக்கின்றன. கொழு கிடைக்கல, மம்முட்டி கிடைச்சது. ஆனால் கிடைக்கின்ற எல்லா இரும்பு கருவிகளும் அரசர்கள் பயன்படுத்துகிற கருவிகளாக இருக்கின்றனவே தவிர வேளாண்மை செய்கிறவங்க பயன்படுத்துகிற கருவியாக இல்லை. ஏனென்றால் அது அவங்களுக்கானது. வேளாண்மை செய்கிறவங்க போகிற வரவங்களுக்கெல்லாம் இல்லை, அரசர்களுக்கான ஈமச்சின்னம் அது. அதனால் அவங்க பயன்படுத்தியது 85% 90% அதான் கிடைக்கும். ஆக இது வைக்கிறதுடைய நோக்கம் அந்த தலைவனுக்கு அவன் பயன்படுத்திய பொருள் தான் வைக்க முடியும். வேளாண்மை செய்கிறவன் பயன்படுத்திய பொருள்லாம் அங்கே வைக்க முடியாது. அது தப்பி தவறி 1-2 மம்டி வந்திருக்கலாம். ஆக இது அரசருக்குரியது. ஆனால் இதுவரையில் பார்த்ததில் வேந்தருக்குரிய ஈமச்சின்னம் என்பது கிடைக்கல. கிடைக்கிறதுக்கு பூரா வெளி அது ஒரு இருக்குது, ஒரு நிலை இருக்குது. வேலி இது வேந்தரை புதைக்கும் போது குறாப்பள்ளி துஞ்சிய, இளவந்தியை பள்ளி துஞ்சிய என்றெல்லாம் கீழே அடிக்குறிப்பில் எழுதுகிறாங்க. ஆனால் இவங்க வேலீர், இந்த ஊரில் வேலீர் தான் இருந்தாங்கிறதுக்கு 4 ஓடுகளில் வேர் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் கீழடிக்கு போனீங்கனாலும் மத்திய அரசு செய்த போது ஒரு ஓடு கிடைச்சிருக்கு. அந்த ஓட்டில் ஒளியன் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒளியன் என்பது வேலை குறிக்க. ஆக பார்த்திங்கன்னா எல்லா சங்ககால நகரங்களிலும் வேளிராட்சி தான் நடந்தது. கரூர் போனாலும் வேள் மாடம், அப்புறம் என்னமோ சம்பன் வேள்னு வரும், இப்படி வேலிச்சம்பன் என்று வரும். சாத்தன் சாத்து வேள், அது வேகின்னு தலைகீழாக எழுதியிருக்கா, அதனால் வேகின்னு வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி வேள் சம்பந்தமானது கரூர்லேயே ஒரு 4-5 சான்றுகள் கிடைத்தன. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு அந்த ஒளியன்னு சொன்ன வேறு சில ஊர்களையும் இந்த வேள் சம்பந்தமான சான்றுகள் கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். நகர வாழ்க்கை என்பது வேளிரோடு இருக்கின்றது. வேளிர்கள் தான் வேந்தர்கள் சண்டை போடும்போது படைகளை திரட்டிட்டு போகிறாங்க. முல்லை நிலத்தில் இருக்கிற வேளிர்கள் சண்டை போடும்போது படைகளை திரட்டிட்டு போய் மருத நில வேந்தர்களுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்க ஜெயிச்சாக்கா அவங்க ஜெயிச்சதுலேருந்து நிறைய திரை கிடைக்குது இல்லையா, அதில் ஒரு பங்கை இவங்களுக்கு கொடுப்பாங்க. அகநானூற்றில் ஏறத்தாழ 40 பாடல்களில் 38 பாட்டு முல்லைத்திணை பாட்டில் வேளிர்கள் பற்றிய செய்திகள் தான் இருக்குது. போருக்கு போகிறவங்க அது ரதத்தில் போகிற மாதிரி இருக்குது, பெருவழி வருது, பெருவழியில் ரதம் வந்துருக்கு, இதெல்லாம் அந்த அகநானூற்று பாட்டில் இருக்குது. ஆனால் அதுக்கான தடயங்கள் இப்போ நமக்கு கிடைக்கல. 1-2 கிடைக்குது. அதாவது பெரும்பாலும் பெருவழியில் வாணிகம் நடக்கிறதா தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பெருவழிகளில் படை போயிருக்கு, அதுதான் இங்கே முக்கியம். அவன் இளையரோடு படை எடுத்துகிட்டு போகிறான், கூட கூட்டு போகிறான். ஜெயித்த பிறகு இளையரோடு திரும்பி வரான். வேதத்துக்கு தேருக்கு பின்னால் வந்துக்கிட்டு இருக்காங்க ஜனங்க, இந்த சண்டைக்கு போன வீரர்கள். அந்த மாதிரி நிறைய அவனுடைய அரண்மனையை சொன்னீங்கன்னா ஏதோ வைரமான வானத்தை தொட்டுட்டு இருக்க மாதிரியும், இரவில் விளக்கு வெளிச்சா நட்சத்திரங்கள் மாதிரி தெரிகிறது என்றெல்லாம் சொல்கிறாங்க. எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஆனால் பாடியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முல்லை நிலத்தில் இருக்குது. இது அருமையான ஒரு எவிடன்ஸ். மேலே கருப்பாக இருக்குது என்னங்க, ஓ வலசை, ஓ சரி சரி, ஆற்றங்கரை நாகரிகம். ஓகே, அடுத்ததுங்க எல்லாம் அந்த தாழிகள். சவுத்துக்கு போனீங்கன்னா தாழிகள் தான். அடுத்தது இது பாருங்கள், மீன் போட்டிருக்காங்க. இது எங்கன்னா இதில் கீழடி. ஏன்னா பாண்டிய நாட்டுக்குள்ளே அது இருக்கிறதால மீன் உருவம் அங்கே பொச்சிருக்காங்க. சிலர் அங்கே தான் மதுரை இருந்திருக்கணும்னு இப்போ எழுதுகிறாங்க. சிலர், எல்லாரும் எழுதலை. இந்த மதுரை கிமு 1 நூற்றாண்டில் உருவாகியிருக்கலாம், அல்லது 2ஆம் நூற்றாண்டு. தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பதால் அங்கே தோண்டவே முடியாது. மக்கள் வாழ்க்கை தொடர்ந்து இருக்கிறதால எங்கே போய் தோன்றது, அதுதான் பிரச்சனை. அது கீழடியில் இந்த மாதிரி உருவம் கிடைச்சிருக்கு. அடுத்தது இதான் அந்த இதில் கிடைக்கிற குபீரன் ஆதன் கீழே இருக்கிறவோடு ஆதன். இந்த மாதிரி எழுத்து பொறிப்பு பெருங்கல் சின்னம் காலத்திலே உள்ள வந்துடுது. அதனால் அதை வரலாற்று காலமாகவும் எடுத்துக்கலாம், தொல் பழங்காலமாகவும் எடுத்துக்கலாம். அது தொல்க பழங்காலம் எண்டு. அடுத்து இது உரைக்கிணறு. அடுத்தது இது ஒரு உரைக்கிணறு.
இது பானை, கத்தி, இரும்பு கத்தி. அதாவது இதெல்லாம் கிடைச்சதில் பார்த்திங்கன்னா கத்தி, குருவாள் இந்த மாதிரி தான் கிடைக்குது. வில்லு போன்ற, அம்பு போன்ற கருவிகள் தான் கிடைக்குது. பெரிய அளவுக்கு வேறு பொருள் கிடைக்கல. அடுத்து இது சங்கு வளையல், அவங்க பயன்படுத்தின சங்கு வளையல். ஓகே. அடுத்து இது வந்து ஆதித்தநல்லூரில் அலெக்சாண்டர் ரே தோண்டி எடுத்த கருவிகள். பார், இங்கேயும் அந்த அம்பு இதுகள், கத்திகள் எல்லாம் இருக்கிறது பார்க்க முடியும். அடுத்து ஓகே. அடுத்தது அதான் என்னென்ன அந்த பொருட்கள், இரும்பு ஆயுதங்கள் என்னென்ன கிடைச்சிருந்தது இதில் கொடுத்துருக்காங்க. கை கோடாரி என்று சொல்கிறது பெரும்பாலும் இரும்பினுடைய எண்டில், இப்போ நம்ம கோடாரிக்கு பயன்படுத்துகிற மாதிரியான இரும்பில் செய்ததை இந்த பிளவில் வச்சு கட்டிட்டு அப்புறம் அதை இது பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கருவிகள் நிறைய கிடைச்சிருக்கு. அடுத்தது கத்திகள். அடுத்தது இதுவும் கத்திகள். இது வந்து இரும்பு கசடாக இருக்கு. எரிகல்லையும் எரிகல் எகிப்தில் நிறைய கிடைச்சிருக்கு. அவங்க ஈமச்சின்னத்திலே இருக்குது எரிகல். அதுலேயும் கருவிகள் செய்திருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அடுத்து இது வந்து கொடுமணலில் வெள்ளி உருக்கின ஒரு ஊது உலை. இரும்பு உருக்குந்து கீழே எடுத்து மேலே எடுத்து வெள்ளி உருக்கின ஒரு ஒரு இது ஊது உலை. அடுத்தது இது எப்படி எப்படிலாம் இந்த காலங்களை நிர்ணயிக்கிறது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே என்னென்ன கிடைச்சிருக்குன்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் கிடைச்சதில் இரும்பு காலம் வந்து 3150 BC. அப்புறம் இந்த கொடுமணல், பொருந்தில் போன்ற இடங்களில் தோண்டின போது 490 BC, 480 BCன்னு கிடைச்சிருக்கு. அதனால் கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இங்கே எழுத்துக்கள் போன்ற இதுகள்லாம் வந்து விட்டது என்ற செய்தியை இதில் எடுத்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன கிடைச்சது என்பது. அடுத்தது இது பொதுவான படம். அடுத்தது இதுவும் அங்கு இந்த பகுதியில் கிடைத்த. ஆமாம். அடுத்து இது தங்க, இது பட்டயம். பட்டயம் இது வந்து இதில் ஆதித்தநல்லூரில் கிடைக்குது. ஊட்டிலையும் கூட ஒன்று கிடைச்சிருக்கு, ஒன்று கிடைச்சிருக்கு. இது தலைவனுக்கு இந்த நெத்தியில் கட்டுறது அந்த பட்டம், அதுக்கானது. அது தங்கத்தில் செய்திருக்கு, அதான் முக்கியம். தங்கத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள், ஆனால் ரொம்ப அளவு கம்மி. அடுத்து இது தாய் தெய்வம் கிடைச்ச. இது ஆதித்தநல்லூர் தாய் தெய்வம். இது வந்து சிந்துவெளி. எங்கெங்கே வேளாண்மை நடந்ததோ அங்கெல்லாம் தாய் தெய்வம் தான். நீங்கள் ராஜா இருக்கலாம் ஆண், ஆனால் தாய் தெய்வம் மேலோங்கி இருந்தது, வழிபாடு மேலோங்கி இருந்தது என்பதற்கு இது சான்று. அடுத்து இது பாருங்கள், இதுதான் அந்த தாழி மேலே இது வரைஞ்சிருக்கான். கொற்றவை, பக்கத்தில் மான், கீழே முதலை. ஆனால் பள்ளின்னு எல்லாம் எழுதுகிறாங்க, அது கிடையாது. ஏனென்றால் பக்கத்தில் கரும்பு தோட்டம் இருக்குது, கொக்கு உட்காந்துருக்கு. இது நெல்லுன்றாங்க, கரும்பு தோட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கரும்பு தோட்டம் தான். கொக்கு எப்படி நெல் மேலே போய் உட்காரும்? அந்த அடிப்படையில் ஒருவேளை இந்த மாதிரியான காம்பினேஷன் தான் எதிர்காலத்தில், பிற்காலத்தில் அந்த பெண் தெய்வத்தின் கையில் கரும்பை கொடுத்தார்களோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு. அந்த மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது. மான் வந்து தென்னிந்தியாவில் மட்டும்தான் கொட்டவைக்கு வாகனம், வேறு இந்தியாவில் எந்த பகுதியிலும் மான் வாகனம் கிடையாது. அதனால் நிச்சயமாக இது கொற்றவை தான். இந்த கொற்றவை போர்க்கடவுளாக இருந்ததை வேளாண் கடவுளாக மாற்றுகின்ற காலகட்டம் இது. அடுத்து சங்கு வளையல். நிறைய குடுமணலில் நிறைய இந்த மாதிரி அரைகுறையாக அறுத்த சங்குகள் நிறைய கிடைக்கும். அடுத்தது இது வந்து சங்கு, இது மணிகள். அடுத்தது இது பாருங்கள், இது வந்து என்னமோ மணி, அதாவது இப்போ போடுறாங்கல்ல, அதிலேருந்து செய்யப்பட்ட ஒரு மணி. அடுத்தது
இது வந்து தாயக்கட்டைன்றாங்க. தாயக்கட்டையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அந்த காலத்தில் வந்து பெரும்பாலும் எந்த ஒரு பிரிவினையும் நான் விருப்பப்பட்டு செய்யவில்லை, தாயத்தின் மூலம் என்ன வருகிறதோ அது உங்களுக்கு உரியது என்ற நிலையில் இந்த தாயக்கட்டையை பயன்படுத்தினார்கள். சில நேரங்களில் ஓலையை போட்டு எடுத்தாங்க, எழுதி போட்டு. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அந்த பிரிவினைக்கு, அதாவது சம பிரிவினைக்கு இந்த தாயத்தை முதல்ல பயன்படுத்தினாங்க. அதுவே வருமானம் அதிகம் ஆக சூது என்ற பெயர் வந்தது. ஆரம்பத்தில் அது சம பிரிவினைக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள். அது வந்து எல்லா நாகரிகம், இங்கே மட்டும் இல்லை, கிரேக்கம் மொத்தம் எல்லாத்துலேயும் இதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஒரு தாழியினுடைய ஒரு பகுதி. அடுத்து இது வந்து கீழடியில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட பகுதி. அடுத்து இது மான் கொம்பு. மான் கொம்பு எதுக்கு இந்த நகரங்களில் வருதுன்னா, இங்கிருந்து ரோமுக்கு மருத்துவத்துக்காக ஏற்றுமதி செய்திருக்காங்க, அங்கேயும் கிடைக்கிது. அதனால் மருத்துவ குணம் அதுக்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து ரோமுக்கு ஏற்றுமதி செய்தார். அடுத்து இதுதான் அந்த குறியீடுகள். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து நீதிபதி அப்படிங்கிறத குறிக்கிறது, இது ராஜாங்கிறத குறிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது உண்டு, அர்த்தம் உண்டு. எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சொல்லலாம். அடுத்தது இது எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் விதவிதமாக எழுதியிருக்கான். பாதி உடஞ்சிருக்கு, முழுமையாக கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி விதவிதமான எழுத்து பெயர்கள் எல்லாமே ஆள் பெயர் தான், அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்தது இது வந்து இதில் ஒரு குகையில் இருந்த ஒரு பெயிண்டிங், பாறை ஓவியம். அடுத்தது இந்த பாறை ஓவியத்தை வகாங்கர் என்பவர் மெகலித்திக் காலம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அது 1000 3000லாம் சொல்கிறாங்க. நான் அதை மறுக்கலை. இருந்தாலும் அவருடைய டேட் வந்து சயின்ஸ் டுடே என்ற பத்திரிகையில் 1982 ஒரு கட்டுரை எழுதினார் தமிழ்நாட்டு இதை பற்றி. அதில் இதை ஐங்குந்தம். அடுத்தது தான் மயிலாடும்பறை எஸ்கவேஷன். அடுத்தது இதுதான், இது பிரச்சனையான ஒரு இது, இதை பற்றி பேசி தான் ஆகணும். பொதுவாக நம்ம நாட்டில் ஆர்வத்தில் சில இதுகள் நடக்குது, அதை நான் குறை சொல்லலை. ஆனால் இதில் இந்த தூண் மாதிரி இருக்கிறத நான் மறுக்கலை, அது பழசாக இருக்கலாம், அதை நான் உறுதியாக சொல்ல. அப்புறம் கீழே அந்த இது இருக்குது பாருங்கள், ஓலை, இதுதான் சிக்கலை கொண்டு வந்து. ஓலை தமிழ்நாட்டில் 200-300 வருஷத்துக்கு மேலே தாங்காது. இது 8ஆம் நூற்றாண்டு, எப்படி இருக்க முடியும்? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நம்பிக்கையை போக்கடிச்சதே இந்த ஓலை தான். ஒரு பள்ளிப்படைன்னு எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குது வட்டு எழுத்தில், இது வட்டு எழுத்து, அதான் முக்கியம். தமிழ் எழுத்துனா கூட ஓரளவுக்கு நம்பலாம், வட்டு எழுத்து போயே ரொம்ப நாள் ஆகுது, 700 வருஷம் ஆகிடுச்சு. இது எப்படி வந்தது? ரெண்டாவது ஓலையினுடைய தன்மை இங்கே வந்து 300 வருஷம்தான் அதிகம், அதுக்கு மேலே 200-250 அதுக்கு மேலே போகாது. இந்த ஓலை எப்படி புதுசாக கிடைக்குது? இங்கே தான் சிக்கல். அவங்க ஏதோ வேறு ஒரு இதை மனசில் வச்சுக்கிட்டு இதை செய்கிறாங்க. அதோடு நிறுத்தியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாத போயிருக்கும். பள்ளிப்படை அது கல் சரி, ஓலை இதுதான் 250 வருஷத்துக்கு மேலே இல்லாத ஒரு ஓலையை வட்டு எழுத்து எழுதி வச்சுருக்காங்க. அதிலேருந்து சந்தேகம் தான், அது உண்மையானதான் என்பது. அடுத்தது இது வந்து ஒரு இது முசிறி அமனா என்று எழுதப்பட்ட தமிழை பொறித்த பானை ஓடும். பெரும்பாலும் கேரளாவில் எழுத்து கிடைக்கவே இல்லை. பல இடங்களில் பார்த்திங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு பாறையில் இருக்குது, என்னமோ கல் என்ற இடத்துல, அது மறந்துட்டேன். இது வந்து ஓட்டிலே எழுதியிருக்காங்க அமனா என்று. அமனா என்பது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இன்றைக்கி வந்து அமனன்னா சமணர் அமனமாக திரிகிறாங்க இல்லையா, அவங்கள தான் நினைக்கணும். ஆனால் பொதுவாக பௌத்தர்கள், அதியோகர்கள், இவங்க சமணர்கள், அப்புறம் பிராமணர்கள்,
இவங்க 4 பேருக்குமே சமண என்று தான் சொல் பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அவங்க வந்து இது வந்து பிராகிருத்து, அது சான்ஸ்கிரிட் ஆக்குனா சிரமண என்று வரும். அது என்னென்னா கஷ்டப்பட்டு தவம் செய்பவர்கள், அது பொருள். இதில் சகரம் கெட்டு அம்மனமாக மாறுது, சகரம் கெட்டு போகுது காலப்போக்கில், அம்மனமாக மாறுது. அந்த இடத்துல அம்மனம் முனிவரை குறிக்கல, சமணரை குறிக்கிறது அல்லது பௌத்தரை. கேரளாவில் பௌத்தந்தான் ரொம்ப பரவி இருந்தது, அதுக்கான சான்றுகள் நிறைய கிடைக்கிது. பகவான் புத்தர்னு ஒரு புத்தகம் எழுதினார், இந்த டிடி கோசாமொழி அப்பா. அதில் இந்த கேரளத்தில் பௌத்தத்தை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கார். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஓடு பெரும்பாலும் பௌத்த மத முனிவரை குறிப்பதாக இருக்கலாம். அடுத்தது இது வந்து ஆதித்த நல்லூர் கிடைத்த எருமை. எருமை பெரும்பாலும் மருத நிலத்தில் உழவுக்கு பயன்படுத்துகிற ஒரு மிருகம். அதனால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இருக்குது. இது 1 2 பார்க்குறோம். சுடுமண், அப்புறம் இதுலேயே இரும்புலையும் இருக்குது, செம்புலையும் இருக்குது, நிறைய. அடுத்து இது அந்த இதிலே கிடைச்ச ஒரு இதுக்கு மேலே புலி, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு மிருகம் இப்படி நிற்கிற மாதிரி ஒரு காட்சி. இது வந்து உலோகத்தில் தான் ஆனது. அடுத்தது ஏற்கனவே காமிக்கிறது தெளிவாக இருக்குது. ஓகே, அடுத்தது அதான் முடியுதா? வேளாண் சமூகம் மற்றும் கால்நடை வளம். ஓ சரி, ஓகே. இதுவும் இப்போ இதுதான் கீழடி பற்றி. அதாவது நம்ம வந்து இப்போ சிந்துவெளி நாகரிகத்தை பார்க்கும்போது நமக்கு முன்னவர்ந்து நிற்கிறது திமிழ் உள்ள காளை. அது இப்போ எந்த இடத்துல இருக்குது தெரியுங்களா? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி காளை. இது காங்கேயங்காளை தான் அது முன்னோடி. அது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாட்டுடைய தேவை மற்ற இதுகள்லாம் இருந்தது. அப்புறம் அந்த இது ஏறு தழுவுதல் இதெல்லாம் பற்றி செய்திகள் கலித்தொகையில் வருது. ஒரு சிந்துவெளி முத்திரையிலே ஒரு எருது வந்து தூக்கி வீசும் 4-5 பேர், அந்த மாதிரி இதெல்லாம் கிடைச்சிது. அடுத்தது அங்கே கிடைச்ச மணிகள், அதாவது கீழடி. அடுத்தது இது அம்மி. அடுத்தது ஆமாம். அடுத்தது இதெல்லாம் குறியீடுகள் பாருங்கள். இந்த 3 கோடு போட்டிருக்காங்களே, இது ராஜாவை குறிக்கும். பல இடங்களில் பார்க்குறோம். சில இடங்களில் அந்த கோடோடு அந்த கூறாக போட்டிருக்காங்களா, ஒரு வேளை அது வேறு பொருள், அது ராஜாவிலே ஒரு வேறு விதமான ராஜாவை குறிக்கத்தான் இருக்கிறது. அடுத்தது இதான் எழுத்துக்கள். மூலன் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த லா வந்து வன்மூலம்தான், கல்விக்கான லா. அப்புறம் பூதன் வெண் நீர் ஆழி ஈத்த தடா. தடானா பூத்தொடா, பூ வச்சுக்கிறதுக்காக அப்போ பாத்திரங்கள் செய்திருக்காங்க. அவங்கவுங்க அந்த பாத்திரத்திலே பேர் எழுதி வச்சுக்கிறாங்க, எங்களுக்குரியது என்பதை எழுதியிருக்காங்க. கொடுமணல் இது மாதிரி ஒரு 30 கிடைச்சது. அப்புறம் இங்கே பாருங்கள், சாதந்தை அந்தவன் சாதந்தை அந்தவன். இதில் அந்தைன்னு ஒரு சொல் அடிக்கடி வரும். கொடுமணலில் கிடைத்த ஓடுகளில் அந்தைன்னு ஒரு சொல். அதுக்கு வந்து இன்னைக்கு வரையில் சரியான பொருளை சொல்ல முடியல. முன்னாடியும் வருது, பின்னாடியும் வருது, இவ்வூர் அந்தைன்னு வருது. ஆனால் இந்த சொல் சங்க இலக்கியத்தில் வரவே இல்லை. அதுதான் புதுமை. வழக்கு சொல்லாக இருந்திருக்கலாம் பெரும்பாலும். வாழ்க்கையில் ஊரகத்தில் இருந்த தலைவர்களை குறிப்பதற்கு இதை பயன்படுத்தியிருக்கலாம். மற்றபடி சங்க இலக்கியத்தில் ஒரே ஒரு இடம், அது வந்து அருவந்தைன்னா அருவர் என்ற மரபை சேர்ந்த தலைவன் அருவந்தை, அதில் மட்டும்தான் வருது. அப்புறம் சாத்தந்தை, ஓகே. அப்புறம் அந்தவன் ஆதன் கீழே, ஓகே. அவ்வளோதானா? ஓகே, நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கேள்வி
சந்தேகம் எதுவும் இருந்தால் அல்லது இந்த உரைக்கு அனுசரணையான உரை இது செய்திகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். மிகவும் நன்றி ஐயா. இந்த உரையை பற்றிய உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்தால் ஆளுக்கு ஒரு கேள்விகள் கேட்கலாம். காலம் அப்படின்னு சொல்லி இது இப்போ நம்ம சமகாலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பெருங்கற்காலம் எந்த வகையில் புரிஞ்சுக்கணும்? பெருங்கற்காலம் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி கற்கள் வட்டமாக வைத்து உள்ள பலகைகள் இது பதுக்கை வைத்து, அதாவது 4 பக்கம் பலகைகள் மேலே மூடு பலகைகள், அதுக்குள்ளே இதை இது சின்னங்கள், அதாவது இது பானைகள், அதில் உணவுப் பொருளும் வச்சுருக்காங்க சில இடங்களில். இந்த மாதிரியான இது கிடைக்கும்போது பெருங்கல் சின்னம். இதில் தாழி பெருங்கல் சின்னம்னு சொல்ல முடியாது, அந்த காலத்தை சேர்ந்தது. அதனால் பெருங்கல் காலத்தில் அதை கொண்டு வராங்க. இது நீங்கள் இப்போ சொன்னீங்க, அது வரலாற்று காலத்துக்கு தொடக்கமாகவும் சங்க கால முடிவு இல்லை தொல்பழங்காலத்துக்கு முடிவாகவும் வரலாற்று சங்க காலத்துக்கு தொடக்கமாகவும் இருக்குது. ரெண்டையும் இணைக்கிற ஒரு எருமை உழவுல பயன்படுத்துறாங்க. ஆமாம், அது சங்க இலக்கியத்திலே நிறைய இடத்துல வருது. அதாவது மருத நிலத்தில் எருமையை இது ஏறு உழுதுட்டு படுத்து கிடக்கும், தண்ணியில் விழுந்து கிடக்கும், என்னெல்லாம் பாடியிருக்காங்க நிறைய. அது அவ்வளோ சுறுசுறுப்புக்கு இல்லை, இல்லை சுறுசுறுப்புக்கு இல்லை, இழுக்கிறதுக்கு, அந்த சேத்துல இழுத்து போகிறதுக்காக. ஆமாம், ஆனால் காளையை பயன்படுத்துகிற மாதிரி குறிப்பு இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏர் உழறதுக்கு ஒன்று இருக்குது. புறநானூற்றில் மென்புலத்து ஏர் உழுவர் வன்புலத்து பகடு விட்டுன்னு வரும். முல்லை நிலத்தில் இருக்கிற எருதை கூட்டு போய் மருத நிலத்தில் ஏர் உழுதாங்க ஒரு குறிப்பு இருக்குது. இப்போ ஆனால் நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியாவது காலை தானே உபயோகத்தில். ஆமாம், எருமை குறைஞ்சி போச்சு. ஆமாம், இது அதாவது சோழர் காலத்திலே இது எருது தான், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எருமை உபயோகிச்சுருக்காங்க. ஆமாம், பாலுக்கு இல்லாமல் ஆமாம் உழவுக்கும் அதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்குது சங்க காலத்தில். ஆமாம், ரொம்ப நன்றிங்க ஐயா.